தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான புலாவ் தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட்டை வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான புலாவ் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்காக நட்சத்திர சோம்பு, பட்டை, சோம்பு, 1 ஏலக்காய், 1 கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் தான் எடுத்துருக்கிறேன், ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம். சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கூடயே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டு வதக்குங்க. இதுதான் காரம், வேறு ஒன்றும் காரத்துக்கு நம்ம சேர்க்கலை. இது புலாவுங்கிறனால ரொம்ப காரமாக இருக்காது. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் 1 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணணுமா, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணுமா, உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் நம்ம. இப்போ 1 டம்ளர் தண்ணியை நான் அந்த காயோட ஊற்றி வேக வைக்க போகிறேன். இன்னொரு டம்ளருக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். புலாவு தேங்காய் பால் ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். அதனால் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். 1 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா பாஸ்மதி ரைஸு சீக்கிரமாக வெந்துடும். இது கொஞ்சம் லேட் ஆகுங்கிறனால கொஞ்சம் வேக வச்சுருவோம். 1/4 வேக்காடு வேக வச்சுருங்க. இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அது சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுருங்க. இப்போயே உப்பு போட்டால் தான் அது காயில் சேரும். இப்போ கொஞ்சம் நேரம் வேக வச்சாச்சு. வேக வச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலையும் இதோட சேர்த்து ஊற்றிடலாம். நீங்கள் இதை குக்கரில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி பேனில் செஞ்சுருக்கிறேன். 1 பார்ட் பேனில் செஞ்சுருக்கேன்னா, நீங்கள் வேணும்னாக்க குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம கொடுத்து விடலாம். இப்போ நான் 1 டம்ளர் தேங்காய் பால், பால் 2வது பால் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிடுங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னாக்கா திக்காக ஊற்றிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். நம்ம பீட்ரூட்டில் நிறையா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். பீட்ரூட் லெஸ்ஸி, பீட்ரூட் மில்க்ஷேக், பீட்ரூட் அல்வா, பீட்ரூட் ரைஸ், பீட்ரூட் தோசை, பீட்ரூட் பொரியல் அப்படின்னு நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னாக்கா செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஹெல்த்தியான புலாவ் அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட